வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 15,900 58,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியை பார்த்தீங்கன்னா 22,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஜின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த வித ஃபீஸஸுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அக்டோபர் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீன்வள உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுடைய சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு மீன்வள உதவியாளர் கேட்டகரியில் 8 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க எதுவும் தரல. ஓனாக அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம், உங்களோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், ஆண்களாக இருந்தால் தந்தையோட பெயரும் பெண்களாக இருந்தால் கணவரோட பெயரும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். உங்களுடைய நிரந்தர முகவரி ஃபுல் அட்ரஸுமே பின்கோடோட கொடுத்துருங்க. தற்போதைய முகவரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட ரைட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஜாதி அண்ட் மதம், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய பிறந்த தேதி, கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். 8th 10th 12th டிகிரின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே கிளியராங்க அவங்க கேட்டிருக்க மாதிரி என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, அவுட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, எல்லாமே கிளியராக கொடுத்துக்குங்க. இந்த ஜாபில் நீங்கள் ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை சான்றிதழ் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன பேசிஸில் முன்னுரிமை கேட்குறீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். உங்களுடைய மெயில் ஐடி, அதோட இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர், பிளேஸு, டேட் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதேமாதிரி வயது நிரூபண சான்றிதழ் நகல், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு இல்லை 8th மார்க் ஷீட்டு, டிசி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும். அதோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருக்கணும், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும், வயது நிரூபண சான்றிதழ் நகலுக்கு பார்த்திங்கன்னா டிசி ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் மண்டலம் 5/596 ஔவையார் தெரு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில்,
தர்மபுரி 636705 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண லாஸ்ட் டேட் அக்டோபர் 31 ஈவினிங் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஃபோன் நம்பர் அண்டு மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தல் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்திலேருந்து டைரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் மீன்வள உதவியாளர், அதாவது ஃபிஷரிஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். 8 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் தான் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு தமிழில் எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ தமிழில் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக எழுத படிக்க பேச தெரியும்னா அதுவே பேசிக் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சம் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா மீன்வளத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த நீந்துதல் ஸ்விம்மிங் ஸ்கில் இருக்கணும் உங்ககிட்ட, மீன் பிடித்தல் ஸ்கில் இருக்கணும், மீன்பிடி வலையை பின்ன தெரிஞ்சிருக்கணும், பரிசல் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வலைவீச்சு வீசுதல் அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட பழுதடைந்த வலைகளை சரி செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்கில்லுமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் மீன்வளத்துறையின் கீழ் ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு முன்னுரிமையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது, தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வரையும் இங்கே ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி போஸ்டிங்ஸ், விதவைக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வரையான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்கு. மொத்தம் 8 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 58,500 வரைக்கும் இது பேசிக் பே மட்டுமே. ஓகேங்களா, இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 22,000 23,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வரீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓசி கேட்டகிரி, அதர்ஸ் கேட்டகிரி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/7/2025 இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே, இன்டர்வியூ எங்கே நடக்கும், என்ன டேட்டில் நடக்கும், வென்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.